மதவாத காவியை விரட்ட கருப்பும் சிவப்பும் நீலமும் ஒன்றிணைந்திருக்கிறது திருச்சியில். இது சிறுத்தை படை. இது வண்ணங்களின் கூட்டணி அல்ல, சமூக நீதிக்கான எண்ணங்களின் கூட்டணி. இதோ வரவேற்புரை வழங்க வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன். வடக்கே இமயமலை, தெற்கே திருமா எனும் எரிமலை. வடக்கே கங்கை ஆறு, பனிமலையின் நீர் வழுகி ஒழியும். தெற்கே காவிரி ஆறு, விடுதலை சிறுத்தைகளின் கனல் இங்கே வழியும். ஜனவரி 26 இன்று காலையில் குடியரசு தின விழா. தில்லியில் அணிவகுப்பு, அலங்கார பொம்மைகளின் அணிவகுப்பு அங்கே. அடக்குமுறைக்கு எதிரான போராளிகளின் படையெடுப்பு இங்கே. ஜனவரி 22 கோவிலை கட்டினார்கள், திறந்தார்கள். கோவில் அங்கே, எங்கள் குலதெய்வம் இங்கே. பார்ப்பரியத்திற்கும் பௌத்தத்திற்கும் இடையிலான இடையறாத யுத்தம் இந்திய வரலாறு என்றார் புரட்சியாளர் அம்பேத்கர். வர்க்கங்களுக்கு இடையிலான இடையறாத வரலாறே உலக வரலாறு என முன்மொழிந்தார் காரல் மார்க்ஸ். இன்று சமகாலத்தில் நடைபெறுவது சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையிலான யுத்தம் என தெளிவுபடுத்தி இருக்கிறார் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள். சனாதனத்திற்கும் சமத்துவத்திற்கும் இடையிலான இந்த யுத்தத்தில் ஜனநாயகம்தான் வெல்லும் என்று உறுதியாக விளங்குகிற மாநாடு இந்த மாநாடு. 2 முறை மாநாடு தள்ளி போயிருக்கிறது. இறுதியாக ஜனவரி 26 என்று உறுதிப்படுத்தப்பட்டு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய வரலாற்று பொருத்தம்! புரட்சியாளர் அம்பேத்கர் வரைவு செய்த அரசியல் சாசனம் அரியணைக்கு ஏறிய நாள் ஜனவரி 26 குடியரசு தினம். அதே நாளில் குடியரசு தினத்தின் விழுமியங்களை பாதுகாப்போம், குடியரசு தினத்தின் உயிர் நாடியான அரசமைப்பு சாசனத்தை பாதுகாப்போம், இந்த யுத்தத்தில் ஜனநாயகமே வெல்லும் என விளங்குகிற மாபெரும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மாநாட்டை தலைமையேற்று நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற வீசும் புயல், வெப்பச் சூறாவளி, விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமா அவர்களே, இந்த நிகழ்விலே எனக்கு பின்னாலே தொடக்க உரை ஆற்றவிருக்கிற காலம் தந்த கருத்தியல் ஆளுமை விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் அருமை தோழர் ரவிக்குமார் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இதனை சிறப்பித்து உரையாற்ற வருகை தந்திருக்கிற ஆம் ஆத்மி கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் அருமை தோழர் வசீகரன் அவர்களே, சிபிஐ எம்எல் அமைப்பின் தமிழ் மாநில செயலாளர் அருமை தோழர் பழ ஆசை தம்பி அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சமூக நல்லிணக்கத்தை மீண்டும் முழங்கவிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் இளம் புயல் அருமை தோழர் வேல்முருகன் அவர்களே, சட்டமன்றத்தில் ஆசானாக உற்ற தோழராக எம்மை வழிநடத்துகிற மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் கண்ணியம் மிகுந்த ஜவாஹருல்லா அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தேசிய தலைவர், அரை நூற்றாண்டு காலமாய் அமைதியாய் இந்த மண்ணில சமத்துவத்தை சமூக நல்லிணக்கத்தை பறைசாற்றிக் கொண்டிருக்கிற பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களே, மொழியில் புன்னகையும் கருத்துக்களில் நெருப்பையும் செருகி இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை தோழர் முத்தரசன் அவர்களே, நெரிச்சலில் சிக்கி அரங்கத்திற்கு வந்து கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர்
மரியாதைக்குரிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே, இந்த அரங்கத்திற்கு வரவிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், புரட்சி புயல் அண்ணன் வைகோ அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், 25 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுச்சி தமிழரோடு இணைந்து எங்களை அரசியல் களத்தில் அறிமுகப்படுத்தி அடையாளப்படுத்திய அருமை அண்ணன் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் KS அழகிரி அவர்களே, சிவப்பு, கருப்பு, நீலம் என முப்படைகளுக்கும் கருத்தியல் தலைவராய் விளங்கி கொண்டிருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், இனமான மானமிகு ஆசிரியர் வீரமணி அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இதனை சிறப்பிப்பதற்காக தில்லியிலிருந்து வருகை தந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ML அமைப்பினுடைய லிபரேஷன் அமைப்பினுடைய தேசிய பொதுச் செயலாளர் திபங்கர் பட்டாச்சாரியா அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர், ஈடிணையற்ற கருத்தியல் போராளி அருமை தோழர் ராஜா அவர்களே, CPI மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்திய தேசிய பொதுச் செயலாளர் அருமை தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மரியாதைக்குரிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் உரையை தமிழில் வாசிக்கவிருக்கிற, உரைப்படுத்தவிருக்கிற மரியாதைக்குரிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இதனை சிறப்பிக்கவிருக்கிற தமிழகத்தின் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் KN நேரு அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், சனாதனத்திற்கு எதிராக தொடர்ந்து வாளை சுழற்றுகிற நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த பொறுப்பாளர் அண்ணன் ராஜா அவர்களே, வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையினுடைய அமைச்சர், காட்டுமன்னார்கோடி தந்திருக்கிற அருமை தலைவர் மாண்புமிகு அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் அண்ணன் திருச்சி சிவா அவர்களே, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, போக்குவரத்து துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் SS சிவசங்கர் அவர்களே, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் CV கணேசன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பிற மாநில பொறுப்பாளர்கள், புதுவை மாநிலத்தின் பொறுப்பாளர் முதன்மை செயலாளர் அருமை தோழர் தேவ பொழிலன் அவர்களே, ஆந்திர மாநிலத்திலிருந்து வருகை தந்திருக்கிற ஆந்திர மாநில தலைவர் அருமை தோழர் வித்யாசாகர் அவர்களே, தெலுங்கானா மாநிலத்தினுடைய மாநில தலைவர் ஜெலகர சீனிவாஸ் அவர்களே, கர்நாடக மாநிலத்தினுடைய மாநில அமைப்பு செயலாளர் அருமை தோழர் HV சந்திரசேகர் அவர்களே, கேரள மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் அருமை தோழர் எர்ணாகுளம் K வேணு அவர்களே, மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் TK கனகராஜ் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு என்னோடு களமாடி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் SS பாலாஜி அவர்களே, ஆளூர் ஷானவாஸ் அவர்களே, பனையூர் பாபு அவர்களே, முதன்மை செயலாளர் அருமை தோழர் பாவரசு உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே, எனக்கு எதிரே திரண்டிருக்கிற பெரியோர்களே, நண்பர்களே, அனைத்து அரசியல் கட்சிகளை சார்ந்த ஆளுமைகளே, நாளை இந்த நாட்டை ஆளப்போகிற விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் எல்லோரையும் எனது சார்பிலே, மாநாட்டு குழுவின் சார்பிலே, எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவரின் சார்பிலே வருக வருக என வரவேற்கிறேன். இந்த மாநாடு 3 மிக முக்கியமான பரிமாணங்களை கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1990களிலே இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரி எடுவோம், திருப்பி அடிப்போம் என்கிற வழக்கத்தோடு
எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அருமை தோழர் திருமாவர்களின் தலைமையில் மதுரையில் தனது முதல் கொடியை ஊன்றியது. 10 ஆண்டு காலம் தேர்தலை புறக்கணித்த பயணம் உங்களில் யார் யோக்கியன் என்கிற கேள்வியோடு இந்த தேர்தல் முறையில் சீர்திருத்தம் வேண்டும், இரட்டை வாக்குரிமை இல்லாத வரையில் எங்கள் வாக்கு யாருக்கும் இல்லை என்கிற முழக்கங்களோடு தேர்தலை புறக்கணித்து தீவிர சமூக பொருளாதார பண்பாட்டு களங்களில் களமாடியது விடுதலை சிறுத்தைகள் என்கிற மகத்தான இயக்கம். காலத்தின் தேவையை அறிந்து அதிகாரத்தின் கைப்பிடியை நம் கைகளுக்குள் கொண்டு வந்தாக வேண்டும் என்பதை உணர்ந்து 1999 சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் எந்த மண்ணிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நந்தன் எரிநெருப்பில் புதைக்கப்பட்டானோ அதே மண்ணிலிருந்து வெளிக்கிளம்பி புதிய நந்தனாய் போராளியாய் அரசியல் களத்திலே நாடாளுமன்ற தேர்தலிலே தடம் பதித்தார் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்கள். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்கிற முழக்கத்தோடு தேர்தல் களத்தில் அடியெடுத்து விடுதலை சிறுத்தைகள் 25 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இந்த மாநாட்டின் முதல் பரிமாணம் அது. கடந்த 30 ஆண்டு காலமாய் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இந்த மக்களின் விடுதலைக்காக 1000 ஆண்டு கால அடக்குமுறையில கிடக்கிற இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களின் தலைநிமிர்வுக்காக அர்ப்பணித்திருக்கிற எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவர்களின் 60வது ஆண்டு மணிவிழா நிறைவு. இது 2வது பரிணாமம். கல்லை கடவுளின் அவதாரம் என்று சொல்லப்படுகிற அந்த ஆளுமை தொட்டான். கல் கனிந்து அது ஒரு கன்னியாக பெண்ணாக உருவெடுத்தது என்றெல்லாம் புராணத்தில் சொல்கிறார்கள். கல் கனிந்து கன்னியாக மாறியதோ இல்லையோ, ஆனால் பனவோலை குடிசையிலே தன் வாழ்க்கையை தொடங்கிய, காலையில் கம்பங்கூழு, மத்தியானம் கேழ்வரகு, இரவு சோறு கிடைக்குமோ கிடைக்காதோ என காலில் செருப்படிவதற்கும் தடை விதிக்கப்பட்ட ஒரு கொடூர சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த சிந்தனை செல்வன் பனை ஓலை குடிசையிலே தன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கிய நான் இன்று 100 ஆண்டு கால புகழ்பெற்ற சட்டப்பேரவை வளாகத்திற்குள்ளே விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற கட்சி தலைவர் என்கிற அங்கீகாரத்தோடு அதன் மைய மண்டபத்திலே போய் அமர முடிந்திருக்கிறது என்று சொன்னால் எழுச்சி தமிழரின் பார்வைப்பட்டதால் ஒடுக்கப்பட்டவர்கள் இன்று சிறுத்தைகளாய் மாறியிருக்கிறார்கள். ஒப்பற்ற தலைவன், அப்படிப்பட்ட மகத்தான தலைவருக்கு 60 ஆண்டு மணிவிழா நிறைவாய் அருமை தோழர்களே, சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கிற இந்த மகத்தான யுத்தத்தில் ஜனநாயகமே வெல்லும், வெல்லும் ஜனநாயகம் என்கிற முழக்கத்தை உறுதிப்படுத்துகிற மகத்தான திருவிழா. காலையில் தில்லியில ஆள்வோரின் அணிவகுப்பு, நாளை ஆளப்போகிற தலைவர்களின் படையெடுப்பு. இதோ காவிரி கரையில். நன்றி, வணக்கம்.